நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா? அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! காலிக்குடம் உருண்டால் சத்தம் அதிகமாகத்தான் வரும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதையும் கேட்கல. சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்தபோது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் மழுப்ப தொடங்கினார். அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார். அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு சத்தம் போட்டு பேசினார், சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா? நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா? அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமாகத்தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சரி, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.